சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 8வது இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வரார். அஷ்டம சனி வரும்பொழுது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்துல தான். உங்களுடைய திருமண வாழ்க்கையில கவனமா இருங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கவனமா இருங்க. 3வது நபர்கள்ட்ட பேசும்போது, பழகும்போது கவனமா இருங்க. முக்கிய முடிவுகளை 3வது நபர்களை நம்பி எடுக்கிறதுல இருந்தும், ஒப்படைக்கிறதுல இருந்தும் கவனமா இருங்க. 2வது, உங்க உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இதுல கவனமா இருங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். சத்தியமா உங்களை அஷ்டம சனி ஒண்ணுமே பண்ணாது. ஆனா இந்த விஷயத்துல நீங்கள் எதில் தவறினாலும் இந்த 2.5 வருஷம் உங்களை வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவா அஷ்டம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 7.5 சனியோட ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதை நீங்க இழக்கிறீங்க அப்படின்னு தான் அது கேட்கும். ஒன்று நீ பொண்ணை கொடுக்குறியா அல்லது பொருளை கொடுக்குறியா, அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு சில கர்மகாரியம் பண்ண வைக்கிறியான்னு கேட்கும் சனி பகவான். சனினாலே கர்ம காரகன் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொண்ணை இழக்கிறதுக்கு பதில், பொருளை இழக்கிறதுக்கு பதில், உயிர் இழக்கிறதுக்கு பதிலா கடவுள் புண்ணியத்துல நம்மால் முடிஞ்ச நல்ல விஷயங்களையும், நல்ல செயல்களையும், நல்ல தானத்தையும், நல்ல தர்மங்களையும் செய்யறதுக்கு இந்த காலத்துல முயற்சி பண்ணணும். அஷ்டம சனி வந்தாலும் பயப்பட வேணாம். ஏன்னா முதல் ஒரு வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் நேரடி பார்வையா, அற்புதமான ஒரு 9ஆம் இடத்து பார்வையா அவருடைய வீட்டை பார்க்கிறார். அப்ப குரு உச்சமடைஞ்சு அவருடைய சொந்த வீடான மீன ராசியை அந்த சனியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பாக நல்ல பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நிச்சயம் கொடுக்கும்.